நேர்கள் அனைவருக்கும் பிரணவ வணக்கங்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப ரெண்டாம் பிளவுபட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு அன்புமணி ராமதாஸ் அவங்களோட தரப்பு, ராமதாஸ் அவங்களோட தரப்புமா பிளவுபட்டிருக்கு. ராமதாஸ் அவங்களோட தரப்பு வந்து திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அன்புமணி ராமதாஸ் அவங்களோட தரப்பு பிஜேபி கூட்டணியில ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில வந்து ஒரு 25 சீட்டுகள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அப்படின்ற நியூஸ்லாம் வருது. இதுல நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவங்களோட தரப்பும் விசிகா வந்து டிஎம் கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் நான் அந்த வீடியோல பதில் சொல்றேன். ஒண்ணு இப்ப நம்ம என்னன்னு பார்க்க வந்து எலெக்ஷன் கமிஷன் படி பார்க்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்கள தான் வந்து ஆபிஷியலான பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக அங்கீகரிச்சிருக்காங்க. பாலு அவங்கள வந்து எல்லாம் அந்த டீம் தான் வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர், அந்த டீம் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. சோ வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களோட போடுற பொறுப்புகள் தான் வந்து கரெக்டான பொறுப்புகள் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ரெண்டு பேருமே வந்து இவங்க மாவட்ட செயலாளர் போடுறது, இவங்க மாவட்ட செயலாளர் போடுற அப்படின்னு அங்க ஒரு குழப்பம் இருக்கு. இந்த வருவாய் மாவட்டங்கள் அவங்களுக்கு அதிகமா உள்ள வாக்கு உள்ள மாவட்டங்கள் வந்து இந்த குழப்பங்கள் ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் படி வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க கிட்ட தான் வந்து ஒரு மேல் வாங்கி கை வாங்கி இருக்கு, சீட்டும் இருக்கு, அவங்ககிட்ட சின்னமும் இருக்கு, அவங்ககிட்ட தான் வந்து கட்சி அபிஷியல் பதவியும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ராமதாஸ் அவங்க தரப்புக்கு வருவோம். என்னன்னா இப்போ ராமதாஸ் அவங்க கிட்ட வந்து சின்ன கிடையாது, இருந்தாலுமே வந்து திமுக கூட்டணியில போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தது என்ன அப்படின்னு சொல்லி எத்தனை சீட் அப்படின்றது நமக்கு பெருசா தெரியல. திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி பேச வந்து இந்த டைம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, திமுகவே வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்ல வருது. எப்படி பண்ணா ஒன்னா சேருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2011 விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒன்னா சந்திச்சுதான் எலெக்ஷன் சந்திச்சாங்க 2011 தேர்தலில். அப்ப தேமுதிக வந்து விஜயகாந்த் அவங்களோட கட்சி ரொம்ப வீடு கிட்ட வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி பின்காலத்துல ஒரு வீடியோ போடுறேன். தெரிஞ்ச வந்துன்னா அதை பத்தி சுவாரஸ்யமான கருத்துக்களை கீழே சொல்லுங்க. புதுசா யாரா இப்ப என்ன மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவோம். அது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அப்புறம் வந்து டிஎம்கே கூட்டணி போறதா இருந்து ஏடிஎம்கே கூட்டணி போனாங்க. ஆனா ஏடிஎம்கே கூட்டணி 2011 ஜெயிச்சிட்டாங்க. அந்த டயத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து 30 சீட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒரு 10 சீட்டும் கொடுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஒரு 3 சீட் ஜெயிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து சீட்டு பெருசா ஜெயிக்கல. சோ கூட்டணி ஒண்ணு அமையுமா அப்படின்னா அமையும் கண்டிப்பா. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொல் திருமாவளவன் அவர்களே வந்து 1990s தமிழ் குழிதாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவனர் ராமதாஸ் அவங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வரலாற்று இருக்கக்கூடிய விஷயங்கள். அரசியல் நிரந்தர நண்பரும் இல்ல, நிரந்தர எதுவும் இல்லை. அதனால வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து சின்ன அப்படின்னு பார்க்க வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களோட கையில தான் இருக்கு. பிஃபார்ம் கையெழுத்து போடுற அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. சோ இப்ப நம்ம இந்த சைடு வருவோம். இப்ப நம்ம 25 சீட்டு என்டிஏ கூட்டணியில கேட்டிருக்காரு அப்படின்ற சொல்லியிருந்தோம். சோ இப்ப 25 சீட் என்டிஏ கூட்டணியில பிஜேபி கூட்டணியில வந்து தருவாங்களா, ஏடிஎம்கே கூட்டணியில தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இபிஎஸ் அவங்க வந்து எவ்வளவு சீட் அதிகமா நம்ம நிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாரு. அப்பதான் வந்து அந்த வினிகிரேஷன் நிறைய வரும். இப்ப நம்ம டிஎம்கே கூட்டணி பார்க்கும்போது 170 சீட் இருந்தாங்க. 120 சீட் தேவையான மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எவ்வளவு சீட் அதிகமா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. சோ வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க கம்மி பண்ணி தான் பார்ப்பாங்க. சின்ன அவர்கிட்ட இருக்கு. ஆனா இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கின்ற அந்த ஓட் பேஸ் அப்படின்றது ஒரு கேஷ் பேஸ் ஓட் பேஸ் தான் நிறைய இருக்கு. சர்வேஸ் எல்லாம் நான் வந்து எடுத்திருக்கனால சொல்றேன். பொதுவான மக்கள்லாம் அதுல இருக்காங்க. இருந்தாலுமே இந்த வன்னியர் அவங்களோட ஓட்டு தான் அதுல ஜாஸ்தியா இருக்கு. அந்த வன்னியர் அவங்களோட ஓட்டு இப்ப இரண்டா பிளவுபட்டு இருக்கு. இப்ப வந்து பார்க்க வந்து தொண்டர்கள் அவங்களாம் வந்து பெரிய அளவுல பார்க்க வந்து திரு ராமதாஸ் அவங்க மத்தியில தான் வந்து அந்த ஓட்டு வந்து பிளவுபட்டா இவருக்கு தான் நிறைய போகும் அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அன்புமணி ராமதாஸ் அவங்க கிட்ட வந்து இவர்கிட்ட போக மீதி தான் வந்து இவர்கிட்ட வரும். ஆனா அதுக்கு ஏடிஎம்கேக்கு போகும், டிஎம்கேலயும் வன்னியர்கள் சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க. ஸோ வந்து எல்லா சைட்லயும் தான் போகுது. பெரும்பாலுமா ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு ஜாதியின ரீதியா வந்து ஒரு கட்சி இவ்வளவு பெருசா வளர்த்தது வந்து விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மட்டும்தான். அதை தவிர மீது நிறைய பேர்லாம் வந்து தென் மாவட்டங்கள் நிறைய கட்சிகள்லாம் வந்தாங்க. அவங்களாம் எப்படி மேல வந்தாங்களோ அந்த அளவுக்கு கீழேயும் போயிட்டாங்க. அந்த ஓட்டுகளை சேர்க்கறதுல சொல்றேன். சோ வந்து நம்ம பார்க்க வந்து இப்போ 25 சீட் அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் அவங்க கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒண்ணுப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வந்து 20 சீட்டு கிட்ட 25 சீட்டு கிட்ட கொடுத்திருந்தாங்க 2021 தேர்தலில். இப்போ இரண்டா பிளவுபட்டிருக்காங்க. இப்போ இந்த டயத்துல 25 சீட் கொடுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு பிரகாசமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து அங்க டிஎம்கே கூட்டணியில வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்களா சொல்றப்படுறது என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவங்க கிட்ட வந்து சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்கு, அதனாலதான் வந்து அவர் என்டிஏ கூட்டணியே போயிட்டு இருக்காரு அப்புறம் மலை சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 25 சீட் அப்படின்றது 2 பேரும் சேர்ந்து போனா என்டிஏல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பிபிஎஸ்ல அவங்களாம் வந்து அதிகமான சீட்டுகளை போட்டி போடணும்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பிரிஞ்சு சென்ற தலைவர்கள்லாம் வந்து உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மாதிரி என்னன்னா டிடிவி தினகரன் அவங்க கிட்ட ஏற்கனவே எக்ஸ்எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவரு கண்டிப்பா ஒரு 5 சீட் அது வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது, யாராவது கேள்விப்படுறது உங்ககிட்ட சொல்றேன், இன்ஃபர்மேஷன் சொல்றேன்.
இது நடக்கிறதா 5 சீட் 10 சீட்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் 5 சீட்ல வந்து முடியும். இந்த மாதிரி இப்போ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா அந்த கூட்டணியில சீட் சேர்றது வாய்ப்பு இருக்கு. இல்ல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா திருப்பி திமுக கூட்டணி போனா கூட சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வெளியே அமிச்சிட்டு இல்ல அவங்க ஒண்ணா சேர்க்கலாம், இல்ல 2 பேரும் ஒண்ணா இருந்து கூட்டணி சந்திக்கலாம். அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா 2 பேரும் ஒண்ணு சேரணும். அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.